ஹாய், வெல்கம் டு Kaliru. இப்போ ஒரு மாடலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கெச்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகும். பேசிக்காக எந்த டூல் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் ஒரு மாடலை நம்ம கிளியராக கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ரிவால்வ்டு போஸும் யூஸ் பண்ணலாம், லாஃப்டட் போஸும் யூஸ் பண்ணலாம். ரிவால்வ்டு போஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைமரி போர்ஷன்ஸை எப்படி வந்து ட்ரா பண்ணுறது. இந்த இடத்துல நான் லாஃப்டட் போஸும் நான் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே வந்து நான் ரிவால்வ்டு போஸ் யூஸ் பண்ணதை என்னோட மாடலை குயிக்காக நான் வந்து ட்ரா பண்ணி முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து இதோட செக்ஷன் ப்ரொஃபைலை மட்டும், அதாவது பேஸ் ப்ரொஃபைலை மட்டும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஒன்ஸ் ப்ரொஃபைலில் ஆரிஜினை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்ட பிறகு டைமென்ஷனல் கன்ஸ்ட்ரென்ட் அண்ட் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரென்ட்ஸ் ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ எதுக்கு இந்த வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்? இதை பேஸ் பண்ணி தான் நான் டைமென்ஷன்ஸை ஓவராலாக கொடுக்க போகிறேன். ஏன்னா யூஸ்வலாக ஒரு ரேடியஸ் ஒரு ஹாஃப் ஆஃப் த வேல்யூவாக கொடுக்காம ஜஸ்ட் இந்த வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து டோட்டல் வேல்யூவாக கொடுக்கலாம். இப்போ பாட்டம் போர்ஷன்ஸ் இதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ 68 mm. என்ன ட்ராயிங்கில் இருக்கோ அதை அப்படியே இந்த சென்ட்ரல் லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் 90 mm. ஒன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஹைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 50 mm. ட்ராயிங்கில் கரெக்டாக அந்த செக்ஷன் போர்ஷன்ஸில் எப்படி வந்து மென்ஷன் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஏரியாவையும் இதே மாதிரி டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்கன்னா இந்த ஐகான், அதுக்கப்புறம் இந்த பாட்டம் லொக்கேஷன் இது வந்து ஆரிஜினை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் அஸ் வெல் அஸ் ஆரிஜின் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனையும் இந்த லைன் ப்ரொஃபைலையும் கொலினியர் கன்ஸ்ட்ரென்ட்ஸ் யூஸ் பண்ணி லீனியராக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்ஸ் லீனியராக ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து தான் இந்த 78 mm டயாமீட்டர் வந்து கிரியேட் ஆகுது. அதனால தான் நான் ஒரு ரஃப்பான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம ரெஃபரன்ஸ், அதாவது அந்த வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ண மாதிரி ஒரு 78 mm டயாவில் வந்து ஓவரால் ப்ரொஃபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ப்ரைமரி ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 6 mm. இது வந்து ஒரு சிம்பிள் காம்பனண்ட் தான். பட் எந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் தான் வேறு ஒரு காம்ப்ளெக்ஸ் பாடிலையும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி பாடியை நான் ரிவால்வ்டு போஸ் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், அதாவது பேஸ் பாடி வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இதே ட்ராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து கிரியேட் ஆகுது. அந்த பாக்கெட்டும் நான் ரிவால்வ் கட் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒரு டைம் கன்சப்ஷன் ப்ராசஸ். அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது? அதை அவாய்ட் பண்ணுறது தான் நான் லாஃப்டட் கட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஒன்று சென்டராக ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைலில். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலோட டயா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 60 mm பேசிஸில் இருக்குது. ஸோ இந்த 60 mm அப்படியே வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த சர்க்கிளில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஏன்னா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான். கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒரு ஸ்மால் சர்க்குலர் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்குலரோட டயா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.4 mm. கரெக்டாக இந்த லெஃப்ட் சைட் வியூவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. ஸோ 8.4 mm ஃபஸ்ட்டு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணோம். ஏன்னா யூஸ்வலாக லாஃப்டட் போஸ்க்கு என்ன 2 டிஃப்ரெண்ட் ஆர் 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸில் நம்ம வந்து மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருந்தால் தான் இந்த சாலிட் பாடி இல்லை சாலிட் கட்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த சேம் சென்டர் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இதோட டயா என்ன ரைட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 4.5 mm வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? கரெக்டாக ரெண்டுத்துக்கும் சேம் சென்டர் பாயிண்ட்டு தான். அது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் வியூவில் கிளியராக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பாயிண்ட்டில் லொக்கேட் பண்ணிவிட்டு 4.5 mm டயா வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்கெட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? லாஃப்டட் கட்டை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்க்குலர் ப்ரொஃபைல், செகண்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல் லீனியராக கட் ஆகுது. பார்த்தீங்கன்னா கட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. இப்போ மல்டிபிள் நம்பர்ஸாக நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேட்டர்ன்ஸில் இருக்க சர்க்குலர் பேட்டர்ன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட கட்டு வந்து ஃபீச்சர்ஸில் செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் எட்ஜஸ் சூஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு 8 நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 360 டிகிரியில் வந்து அசியூம் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டாப் போர்ஷனில் நான் ரிவால்வ் ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணலாம். பட் அகெயின் நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும் கரெக்டாக சென்டர் லைனை பேஸ் பண்ண மாதிரி. ஸோ இந்த போர்ஷனில் நான் வந்து ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்குலரோட டயா என்னன்னு பார்த்தீங்கன்னா 78 mm. ஆல்ரெடி அந்த எண்டில் இருந்தாலும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால 78 mm. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சர்க்குலர் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணோம். பட் அதுக்கான டைமென்ஷன்ஸ் எதுவும் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற சர்க்குலர் ப்ரொஃபைல் கரெக்டாக இந்த டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பாக்கெட்டில் டேஞ்சென்ஷியலாக ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுத்துட்டேன். அதை அப்படியே வந்து
கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாகவும் மாற்றியாச்சு. இப்போ சிம்பிளாக ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிவிட்டு ரெண்டுமே டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் ஜஸ்ட் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 சர்க்குலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டேஞ்சென்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்ட பிறகு இப்போ ஸ்கெட்ச் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூட் போஸ் அதை பேஸ் பண்ணியே சாலிட் பாடி வந்து கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ், ஓவரால் திக் ஹைட்டு வந்து 65 mm, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நம்ம கிரியேட் பண்ணது 50 mm, இப்போ பேலன்ஸ் எவ்வளோ 15 mm. ஜஸ்ட் அந்த 15 mm மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். டோட்டலாக இந்த சாலிட் பாடியும் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் ரிவால்வ் போஸ் யூஸ் பண்ணலாம், பட் அடிஷ்னல் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணி பண்ணுறதுனால சிம்பிளாக இருக்கிறோடனே எக்ஸ்ட்ரூட் போஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸில் யூஸ் பண்ண தான் ஒரு ப்ராப்பர் சாலிட் பாடி வித்தின் த டைம்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.